அடுத்ததாக சத்திய ரூபா. சத்தியம் காலத்ரயாபாத்தியம் ரூபம் யஸ்யாக. அவளுடைய உருவம் என்னது அப்படின்னு கேட்டா காலத்ரயாபாத்தியம். பொதுவாக ரூபம் என்பது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிண்டே இருக்கும், அப்பப்ப அழிஞ்சுட்டே இருக்கும். ஒரு வேலுக்குடி சுவாமி பாகவதத்தை பத்தி அந்த ஜடபரதோபாக்கியானம் சொல்லிட்டு இருக்காரு. எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எல்லா லெவல்லையும் மாறிண்டே இருக்கணும். நமக்குன்னு ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எதை சொல்றது? இப்போ நீங்க என்ன பார்த்து சுவாமி நீர் யாரு அப்படின்னு கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அபிராமசுந்தரம் அப்படின்னு சொன்னா என்னோட பேரு இருக்கக்கூடிய இன்னொருத்தர் இருக்கார் இருக்கலாம். அபிராமசுந்தரின்னு ஒரு அம்மா இருக்கா, பாட்டு பாடுவோம். இதுல அபிராமசுந்தரம் தான் நான் அப்படின்னு சொன்னா உடனே எனக்கு என்ன ஆகுது, இன்னொரு ஆள் இருக்கான் இங்க இல்லையே. இதெல்லாம் கொஞ்சம் இப்ப ஒரு சாதாரண கிருஷ்ணன் ஒரு பேர் வச்சுக்கோங்களேன். இது ஏதோ கொஞ்சம் வேறான பேரு, கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கோங்களேன். உங்க பேரு நீங்க யாரு அப்படின்னு நான் கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னா எனக்கு 4வது தெருல ஒரு கிருஷ்ணன் இருக்காரு. இந்த கிருஷ்ணன், சுப்பிரமணியம் இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நிறைய காமனா இருக்கக்கூடிய நேம் இல்லையா? இப்ப நீர் யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவேன் நானு? சுப்பிரமணியன். இல்லையே, 3வது ஆத்துல ஒரு சுப்பிரமணியம் இருக்காரு. அப்ப எனக்குன்னு என்ன ஐடென்டிட்டி? விவேகானந்தா காலேஜ் ப்ரொஃபசர்னு சொல்லாமா? நான் முந்தா நாள் இல்லையே, நாளன்னைக்கே இருக்க போறது இல்ல. அப்ப எனக்கு என்ன ஐடென்டிட்டி? எதை சொன்னாலும் ஹஸ்பண்ட் சொன்னா ஒய்ஃபுக்கு மட்டும்தான், பசங்களுக்கெல்லாம் அப்பா. சரி அப்பான்னு சொல்லிக்கலாமா? பசங்களுக்கு தான் அப்பா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் வாத்தியார். சரி வாத்தியார்னு சொல்லிக்கலாமா? யாருக்கு வாத்தியார்? அங்க இருக்கிற 4 பேருக்கு வாத்தியார். இதுவே அடுத்த நாள் போன உடனே பையன் சல்யூட் கூட அடிக்க மாட்டான். அதுவும் லாங்குவேஜ் எல்லாம் இருக்கு பாருங்க. அவன் 3rd இயர் போயிட்டான்னா லாங்குவேஜை பத்திரதான விஷயமே ஒண்ணு கிடையாது. அதனால வழியில பார்த்தா கூட நமஸ்தே சொல்ல மாட்டான். இப்ப இவர் வாத்தியார் என்ன சொல்றது? நானு என்னைக்கு வாத்தியார்? அந்த 36 நாள் தான் வாத்தியார். என்னன்னு சொல்றது பாருங்க. நான் எனக்கு என்ன ஐடென்டிட்டி இருக்கு? ஒரு ஐடென்டிட்டி இல்ல. அப்போ சத்தியமான ஐடென்டிட்டின்னா என்னன்னா ஆத்மா ஒண்ணுதான், அகமாத்மா அப்படிங்கறது ஐடென்டிட்டி. வேற எதனா ஐடென்டிட்டியா சொல்றது சொல்லுங்க பாப்பா. எந்த ஐடென்டிட்டியை சொன்னாலும் மாறிட்டே இருக்கு. குழந்தைங்கிறோம். கொஞ்ச நாள் ரொம்ப அருமையா சொன்னாரு. இன்னைக்கு ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தானா, என்னடா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா, ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா கேட்டு ஒரு 12 வருஷமா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா, ஸ்கூல் எப்படி நடந்ததுன்னு விசாரிச்சு அந்த பையன் காலேஜுக்கு போன உடனே அதே பழக்கம் தானே. என்னப்பா ஸ்கூல் போயிட்டு வந்து, என்னப்பா அது நான் ஸ்கூல் எல்லாம் முடிச்சு காலேஜுக்கு போய் எத்தனை நாளா இருக்கு, திருப்பி ஸ்கூல்னு கேட்டு இருக்கேன் அப்படின்னு கோவம் வருது. முந்தா நாள் வரைக்கும் முதுகுல ஒரு சுமைய தூக்கின்னு போன ஒருத்தன் இங்க காலேஜில் பாக்குறமே இந்த 1st இயர் வந்த உடனே கலர் கலரா சட்டையை போட்டு ஒத்த ஒரு நோட் புக் எடுத்துட்டு அதையும் இங்க சொல்லிக்கிட்டுருவோம். நேற்று வரைக்கும் யூனிஃபார்ம் போட்டு டைய போட்டு இந்த பக்கம் சாப்பாட்டு கூட, இந்த பக்கம் வாட்டர் கூட, இந்த பக்கம் முதுகு பூரா லக்கேஜ தூக்கின்னு போன பய காலேஜுக்குள்ள வந்த உடனே என்ன ஆகுதுன்னா விதவிதமா கஷ்டம் போட்டுக்கிறான். ஒரே ஒரு நோட்டு தான் கையில எடுத்துக்கிறேங்கிறான், ஒண்ணு பேர் எடுக்க மாட்டேங்கிறான். அந்த ஒரு நோட்டையும் கையில வச்சுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் மட்டும் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். கேட்டு பாருங்க, என்னடா ஸ்கூலு? என்ன ஸ்கூலுங்கிறேன், நான் காலேஜுக்கு வந்தாச்சு. முந்தா நாள் வரைக்கும் அப்படி இருந்தவன். சரி காலேஜ்னா ஒரு 4 வருஷம் ஆன உடனே ஆபீஸுங்கிறான். என்னடா காலேஜ் போயிட்டு வந்தியா? என்னப்பா அது திருப்பி காலேஜுக்கு? நான் காலேஜ்ல ஆபீஸ் போய் எத்தனை நாள் ஆகுது அப்படிங்கிறான். எதை ஐடென்டிட்டியா சொல்றது? நமக்கு என்ன ஐடென்டிட்டி இருக்கு? ஒரே ஒரு ஐடென்டிட்டி தான், பகவானுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம். ரொம்ப அதுதான் சத்தியம், அதுதான் உண்மையான ரூபம். அது திரிகாலாபாத்தியம், எந்த காலத்திலையும் அழியாது. குழந்தையா இருக்கும் பொழுதும் ஆத்மா, அதுல இருந்து கொஞ்சம் மேல வந்த பிறகு ஆத்மா இருக்கு, அதுக்கு மேல ஆத்மா இருக்கு. அது சொன்னாரோ இல்லையோ, என்னன்னா கௌமாரே யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திக்கு தீரஸ்தத்திர முக்கியத்தையில் பகவான் கீதையில சொல்றார். சரீரத்துல எப்படி ஒரு பால்யம், கௌமாரம், யௌவனம் இத்தியாதிகள் எல்லாம் வந்து இருக்கும், அதை போல ஒரு ஸ்டெப் ஆன உடனே என்ன அடுத்தது என்ன, நவாசாந்தி ஜீர்ணாமி யதா அதிகாய நவானி கிருநாத்தி நரோபராணி. அப்போ எனக்கு ஒரே ஒரு ஐடென்டிட்டி என்னன்னா சத்தியம் அப்படிங்கறதான பிரம்மஸ்வரூபம். சத்திய ரூபம் திரிகாலாபாத்தியம். நேற்றுக்கு இருந்தது, இன்னைக்கு இருந்தது, நைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமத பரம் அப்படின்னு சொல்லி தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திக்கு தீரசத்திர முக்கியத்தைன்னு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றாரு கீதையில. அப்படி எனக்கு இருக்கக்கூடிய சாஸ்வதமான ஐடென்டிட்டி என்னன்னா ஆத்மா. Whether I recognize it or not, that is a different issue.
பட் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட்டான பர்மனண்டான எட்டர்னலான ஐடென்டிட்டி என்ன? ஆத்மா. அதுதான் அவளுக்கும், அதேதான் அவளும். இன்ஃபேக்ட் நாம ஏதோ தனியா இருக்கோம், எதனாலன்னா கர்மவசத்தினால. அவருக்கு அந்த கர்மவசம் கிடையாது. அமூர்த்திமான் அப்படின்னு ஒரு நாமாவளி இருக்கு இல்லையா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல, அதுக்கு பாட்டியம் எழுதும்போது சொன்னார். அமூர்த்திமான் அப்படிங்கிறதுக்கு சங்கரர் பாட்டியம் எழுதும்போது சொன்னார், நம்மள போல மூர்த்தி அவருக்கு கிடையாது. பஞ்சபூதங்களாலையும் கர்மவசத்தினாலும் ஏற்பட்ட சரீரம் அவருக்கு கிடையாது. அவருக்கு ஒரு சரீரம் உண்டு, அது சுத்தத்துவமான சரீரம். அந்த சரீரத்தினுடைய ஒரு அவயவம் தான் நாம்பெல்லாம். அதனால்தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சேஷசேஷி பாவம்னு சொல்லுவோம். நாம்பெல்லாம் சேஷாள், பகவான் சேஷி, அவருடைய அங்கங்கள் நாம்பெல்லாம், அவருடையதான அவயவங்கள் நாம்பெல்லாம். அந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? நம்மளுடைய சரீரம் மாதிரி கர்மத்தினால ஏற்பட்டதான சரீரம் அல்ல. அவரது நித்தியமாக இருக்கக்கூடிய சுத்தத்துவமான சரீரம். அப்படி அந்த மாதிரி உண்மையாக இருக்கக்கூடியதான சரீரத்தை ரூபமாக கொண்டவள் சத்திய ரூபா. சத்தியம் காலத்ரயாபாத்தியம் ரூபம் யஸ்யாஹ சத்தியம் ரூபவத் யதேயா இதுவா சத்திய சம்ரக்ஷிகா இதுவா. சத்தியத்தை காப்பாற்றுபவள், சத்தியத்தையே தனக்குள்ளே அடக்கி இருப்பவள், சத்தியத்தினுடைய ரூபமாக விளங்குபவள் அப்படின்னு ஸ்ருதி சச்சா சச்ச வசதி தஸ்பிருதாதே தயோர் யத் சத்தியம் யத் அததிருதம் ததி சோமோ அவதி ஹன்யான் அசத் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றதாக பாத்ராச்சாரியர் வியாக்கியானத்துல கொடுக்கிறார். அதாவது என்னன்னா, உலகத்துல சத் ரூபம் அசத் ரூபம்னு ரெண்டு இருக்கு. ரெண்டுமே ஈஸ்வரனுடையதான ரூபம். அதனால்தான் தத் அசித் ஈஸ்வரஹா சித் அசித் ஈஸ்வரம்னு மூணு தத்துவங்களை சொல்றது. சித்தாக இருக்கக்கூடியதான விஷயம், அசித்தாக இருக்கக்கூடியதான விஷயம், இவைகளுக்கெல்லாம் ஈஸ்வரன். இதுக்கு எங்க வாத்தியார் சொல்ற எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். ரோட் ரோலர் வச்சுக்குவார், ரோட் ரோலர் வச்சுக்கோங்குவார். ரோட் ரோலர் மிஷின் இருக்கு இல்லையா, அதுதான் அச்சித்து ஜடம். அதை ஆக்டிவேட் பண்றது பாருங்க, ஒரு கைனடிக் ஃபோர்ஸ், இந்த ஃபியூயல்னால ஆக்ட் பண்றது மோட்டார் இருக்க, அது சித்து. இந்த சித்தையும் அச்சித்தையும் ஒன்னு சேர்த்து ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணி எடுத்துன்னு போகிற டிரைவர் மேல உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் தான் ஈஸ்வரன். சோ சித் அச்சித் ஈஸ்வரன் இந்த மூன்று தத்துவங்களையும் கொண்டது அப்படின்றார். வாக்கியமா பாருங்க, இதை விட எளிமையான எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா பாருங்க. எங்க வாத்தியார்த்தா தான் இருக்கக்கூடிய பெரிய ஸ்பெஷாலிட்டி. பெரிய விஷயங்கள் வேதாந்தத்துல ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறத காமன் பார்லான்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வச்சிருவார். சித் அச்சித் ஈஸ்வரனுக்கு இதை தவிர வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா பாருங்க. அந்த மாதிரி அச்சித்தாக இருக்கக்கூடியதான ஜெகத், அதுல சித்தாக இருக்கக்கூடியதான சக்திகள், எவ்வளவோ போர்ஸ் இருக்கு நமக்குள்ள. இந்த போர்ஸ் எல்லாம் நம்முடையதான இமேஜினேஷனுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒண்ணு எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் அதை ரூல் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் ஈஸ்வர சக்தி. ரொம்ப எல்லாரும் சொல்லுவோம், இந்த சோலார் சிஸ்டம் இருக்கு இல்லையோ, எல்லாரும் அறிவியல் என்ன சொல்லுவா, இந்த சோலார் சிஸ்டம் இருக்கு, அது சூரியன் இருக்கார், அதுல இருந்து என்னமோ விடிச்சது வந்தது, அதெல்லாம் இருக்கட்டும். கோளங்கள் இப்ப இருக்கு, கோள்கள், இவைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிராவிடேஷனல் போர்ஸ் இருக்கு. அந்த கிராவிடேஷனல் போர்ஸுடையதான டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய ஆர்பிட்ல அதற்கு குறிப்பிட்டதான ஒரு ஸ்பீட்ல சுத்தின்னு இருக்கு. இப்ப எல்லாம் இது வரைக்கும் அறிவியல் போகும். ஆறாவது ஒருத்தர் எழுந்து, ஏன் சார் பூமியில இருக்கக்கூடியதான கிராவிடேஷன்ல இருக்கிற மாதிரி சந்திரன்ல இல்ல அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? யாரால பதில் சொல்ல முடியுமா? ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான கிராவிடேஷனல் போர்ஸ் இருந்துன்னா ரெண்டும் இடிச்சுக்கும். யோசிச்சு பாருங்க, உண்டா இல்லையா? ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான கிராவிடேஷனல் போர்ஸ் இருந்ததுன்னா ரெண்டும் இடிச்சுக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு விதமான கிராவிடேஷனல் போர்ஸ் இருக்கிறதுனாலதான் இப்ப அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியதான சுக்கிரன் இருக்காரு பாருங்க, அவருக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடியவர் புதன். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியவர் புதன். இந்த புதன் இருக்காரு பாருங்க, மெர்க்குரி, அதனுடைய கிராவிடேஷனல் போர்ஸை காட்டிலும் சுக்கிரனுடையதான கிராவிடேஷனல் போர்ஸ் குறைவா இருக்கணும். அதனாலதான் புதனை விட்டு விலகி நிற்கிறார் பாருங்க இல்லையா? இன்னொன்னு, இந்த சுக்கிரன் கிட்ட இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் போர்ஸ் புதனை இழுக்காத இருக்கணும். என்ன பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். இது நாம ஒன்னு ரெண்டு இல்ல, இந்த 9க்குள்ளயும் நமக்கு தெரிஞ்சது 9, தெரியாம 90 இருக்கலாம், நமக்கு தெரியாது. நம்மளுடைய இதுல 9 தெரியுது, அதை மட்டும் வச்சிருந்து இருக்கோம். சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், பூமி, செவ்வாய், குரு, சனி, இவ்வளவுதான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இதுக்குள்ளேயே இவ்வளவுனா இன்னும் யோசிச்சு பாருங்க, இது ஒவ்வொன்றும் ஒன்னொன்னையும் இழுக்கக்கூடாது. இது எல்லாம் சேர்ந்து சூரியனையும் இழுக்கக்கூடாது,
அல்லது சூரியன் இது எல்லாத்தையும் இழுக்கவும் கூடாது, எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட அளவுல இழுக்கணும். இதெல்லாம் யார் பிக்ஸ் பண்ணினா? இதுக்கு இவ்வளவுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் யார் சார் பிக்ஸ் பண்ணது? அப்ப இதுதான் ஈஸ்வர தத்துவம். சித்தாக இருக்கலாம், ஜடா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடியதான ஒரு சக்தி வேணும் இல்லையா? அதை சூப்பர்வைஸ் பண்றதுக்கான ஒரு சக்தி இருக்கணுமே. அது என்ன சார் அப்படின்னா, அதுதான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச ஒருத்தன் அப்படின்னு. இப்போ ரோட் ரோலர் இருக்கு, அது அஜித்து. அத கைனடிக் போர்ஸ் ஒன்று இருக்கு, அது சித்து. டிரைவர் உட்கார்ந்து இருக்கார் ஈஸ்வரன். ஆனா இவா 3 பேருக்கும் முன்னாடி இது எல்லாத்தையும் கன்சீவ் பண்ணி இது இப்படித்தான் இருக்கணும்னு ஒண்ணு பண்ணிருக்கணும் வேண்டாமா? இல்ல, யாரோ ஒருத்தன் இந்த ரோட் ரோலரையும் கண்டுபிடிச்சிருக்கணும், இந்த ரோட் ரோலருக்கு உள்ள இருக்கக்கூடிய கைனடிக் போர்ஸையும் கண்டுபிடிச்சிருக்கணும், இதை ரெண்டுத்தையும் சேனலைஸ் பண்றதுக்கான டிரைவிங் சிஸ்டத்தையும் கண்டுபிடிச்சிருக்கணும். இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கணுமா வேண்டாமா? அதுதான் பரமாத்ம ஸ்வரூபம். ஈஸ்வரனை காட்டுல சதாசிவம் அப்படின்னு சொல்லுவான். சைவ சம்பிரதாயத்துல சதாசிவம் சொல்லுவா. நாம ஈஸ்வர தத்துவத்தை கடந்து ஆத்ம தத்துவம்னு சொல்லுவோம். அந்த ஆத்ம தத்துவம் தான் இதுக்கு எல்லாம் காரணம். அதெல்லாம் எங்க கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அது எப்படி இருக்கும்? ஒன்லி இன் தி ஃபார்ம் ஆஃப் நாலேஜ். அதான் பிரம்மங்கிறது ஞானம்னு சொல்றோம். அந்த ஞான ரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை உணர்ந்தா தான் மற்றவைகள் எல்லாம் உணர முடியும். ஒரு ஸ்டெப் அப்படியே பின்னாடி பின்னாடி போனோம்னா எங்க போய் அதை நிற்கும்னா ஞானம்ங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள போய் நிற்கும். அதுதான் பிரம்மம். அப்படி சத்தியரூபா காலத்ரயாபாத்தியம், 3 காலத்தினாலும் அழியாதது. அதுக்கு அடுத்ததாக சர்வாந்தர்யாமினி, சர்வேஷா அந்தக்கரண நியாமகா. இது நாமளே ஏற்கனவே வேதங்கள்ல பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். அவளே படைச்சிருக்கா, அவளே அதற்குள் நுழைகிறாள். ததைஷத பகுஷ்யாம் பிரஜாயேய நாமரூபம் வியாக்கரவாணி. அதுவே என்ன பண்ணிட்டு சதைவ சௌமிய இதாசி ஏகமேவா தித்தியம் இருந்தது. என்ன பண்ணிட்டு ததைஷத பகுஷ்யாம் பிரஜாயேய. அதோட மட்டும் இல்ல, நாமரூபம் வியாகரவாணி. அப்படி பிரம்மமானது என்ன பண்றது அப்படின்னா அதுவே பலதாக மாறி அனைத்துக்குள்ளும் நுழைந்திருக்கிறது. இதான் சூக்தமாக சொல்லும் பொழுது அந்தர் பகிஷ்யத சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதா அனந்தமவ்யயம் கவிகும் சமுத்ரேந்தம் விஸ்வசம்புவம் பத்மகோஷ பிரதீகாசகம் ஹிருதயஞ்சாப்யதோமுகம். ஆத்மா தத்துவம் இருக்கக்கூடிய இடத்தை என்ன அழகா படம் போட்டு காட்டுறது பாருங்க உபனிஷத். நீவாதசூகவத் தன்வி பீதாபா ஆச்சனூபமா சத்யா ஆசிகாயா மத்தியே பரமா ஆத்மா வியவஸ்திதா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தல. சப்ரம்மஹரித்தேந்திர சோக்ஷர பரமஸ்வராட். இதை விட இன்னும் தெளிவாக பிரம்ம தத்துவத்தை விளக்கிறதுக்கு எந்த உபனிஷத்து வர முடியும் சொல்லுங்க பாப்போம். அப்படி ஒரு சுரூபத்தை அந்த சர்வாந்தர்யாமினி எல்லாமாகவும் இருந்துட்டு எல்லாத்துக்குள்ளேயும் இருப்பவளாக இருக்கிறாள். சர்வேஷா அந்தக்கரண நியாமகா இது. இதுக்கு ஸ்ருதியிலிருந்து பிரமாணங்கள் எல்லாம் எடுத்து சொல்றார். ஏகதே ஆத்மா அந்தர்யாமி அமிர்தகான்னு ஸ்ருதி. ஏகா அந்தர்யாம் ஏகா யோனிகி சர்வசியன்னு மாண்டூக்கியம். சர்வாச்ச இன்னொரு விதமாக இன்டர்பிரட் பண்ணிருக்கா, அதையும் சொல்றார். ஒரு சில பேரு இந்த ராமாவளியா 2ஆ பிரிச்சு சொல்றா. சர்வா அந்தர்யாமினி அப்படின்னு 2ஆ பிரிச்சு சொல்றா. அது அவ்வளவு தூரம் சரியா இல்ல அப்படிங்கறதையும் பாக்கராச்சாரியா சொல்லிட்டாரு. ஏன்னா அந்தர்யாமினின்னு சொல்லும் பொழுது எதற்குள்ளங்கிற மாதிரியான விசேஷம் இல்லாத காரணத்தினால அது மாதிரி பிரிக்கப்படாதுன்றத சொல்றாரு. சர்வஸ்வரூபா சர்வேஷாம் அந்தஹாச்ச பிரவிஷ்டா இத்தியர்த்தா. எல்லாத்தினுடைய ரூபமாகவும் அனைத்துக்குள்ளும் நுழைந்தவளாகவும் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொன்னார். சர்வஸ்ய சர்வதா ஞானாது சர்வஸ்ய பிரபவாக்கியம் சதோ அததஸ்ய குருதே தேன சர்வேபி கத்தியத இதுன்னு ஸ்மிருதியும் சொல்றது. அப்ப அனைத்தாகவும் இருந்து கொண்டு அனைத்துக்குள்ளிருந்தும் இயக்குபவளாகவும் அவளே இருக்கிறாள் அப்படிங்கிறதாக சர்வாந்தர்யாமினி அப்படின்னு சொல்லுவோம். அதுலயும் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் பஞ்ச விபூதிகளை வாழுது. பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சாவதாரம் 5 விதமான விபூதிகளை சொல்றாவா. பர அப்படிங்கிறது பர வாசுதேவன். வியூகங்கிறது இந்த கூட இருக்கக்கூடிய அந்த இவாள்லாம். அந்த பர வியூகங்கிறது அந்த கூட இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் இருக்காளே வாழலாம். அதாவது என்ன சொல்லுவா, வாசுதேவன் சங்கரன் அனிருத்தன் பிரத்யும்னன் இத்தியாதிகள் அவள்லாம். விபவங்கிறது ராமாத்தி அவதாரங்களுக்கு விபவன்னு. அந்தர்யாமிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மாவுக்கு அந்தர்யாமிங்கிறது. அர்ச்சாவதாரம்ங்கிறது ஸ்ரீரங்கம் திருவேங்கடம் முதலானவைகள் இருக்கக்கூடிய மூர்த்திகளுக்கு அர்ச்சாவதாரம். இந்த மாதிரி 5 விதமான விபூதிகளுடன் கூடியதாக வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்ற. அதுலயும் பகவான் அந்தர்யாமியாக இருந்துட்டு இருக்கான்
நமக்குள்ள இருக்கக்கூடியதான சாட்சியாக இருந்திருக்கான், சாட்சி தத்துவமாக இருந்திருக்கான்னு சொல்றது. அப்படி அனைத்திற்கும் அனைத்து வடிவமாகவும் அனைத்திற்குள்ளே நுழைந்தவளாகவும் இருக்கிறாள் அப்படிங்கறதுனால சர்வாந்தர்யாமினி அப்படின்னு சொல்றது. அதுக்கு அடுத்ததாக சதி அப்படிங்கறதான நாமாவளி.